ஜனநாயக நாடுன்னு சும்மா தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நான் எனக்கு ஏதாவது ஏழகமாக பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு போவேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து முதல் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனுக்கு வந்து பார்க்கட்டும், அதுக்கப்புறம் தான் தெரியும். இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு பசங்க வந்து நேரடியாக பேசுகிறேன் சார். அவர் அரசியல் வந்தார் எப்படி பசங்க நமக்கு தெரியாதுல்ல. வச்சுட்டு தங்களுடைய ஆதாயத்தை காப்பாற்றி கொள்ளுறதா அரசியலுக்கு வந்திருக்காங்க. ஜனங்க இன்றைக்கி அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டால் மாற வேண்டியதான். ஜனங்க போட மாட்டேன்றாங்களே. இந்த வெறுப்பு வந்துருச்சு மக்கள் எடுத்து. அதனால தான் சன் டிவியில் எப்போ பார்த்தீங்கன்னா அஜித் வந்து இது வந்துட்டே இருக்காங்க. சன் டிவி அஜித் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் பாயிண்ட் காமிச்சிட்டே இருக்கிறது காரணம் பின்ன என்ன காரணம்? சன் டிவியில் காமிக்கிற காரணம் இதுதான் காரணம். எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ எந்த கட்சி மக்களுக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் அண்ணன் சீமான். இதுலையுமே நான் மக்களுக்காக செய்வேன், நான் மக்களுக்காக செய்வேன் தான் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு, அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இதை விட தெளிவா பேசினா எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே தான், ஸ்டாலின் தான். அதாவது இன்னும் ஒரு கருத்து சொல்லலாம், பயமா இருக்கானா அவர் வந்து டைரக்டா நிறைய பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கூட இருக்கவங்களுக்கு அது சப்போர்ட்டா இருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியல. அவங்களுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கட்சின்னு வரும்போது அவர் நல்லா தான் பேசுறாரு, எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அது செயல்பாடு எப்படி இருக்குன்னு வந்த பிறகுதான் தெரியும். ஆமா, ஜனநாயக நாடுன்னு எதுவுமே பேசுறதுக்கே வழி இல்லைங்க. நீங்க சொல்றது ஜனநாயக நாடுன்னு சும்மா தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்ப நான் எனக்கு ஏதாவது ஏழகமா பண்ணிட்டேன்னா வீட்டுக்கு போவேனா என்னன்னு எனக்கு தெரியல. எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ எந்த கட்சி மக்களுக்காக வந்து எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் அண்ணன் சீமான். எதுக்கு நீங்க நாம் தமிழர் சொல்றீங்க? அவர் தான் மக்களுக்கோசம் பேசுறாரு. என்னென்ன அவர் இப்பனா இந்த மாதிரி எலெக்ஷன்ல ஒருத்தர் அது மாதிரி எவ்வளவு செஞ்சிருக்காரு. அவரு இயற்கை சார்ந்த எல்லா அரசியலும் பேசுறாரு. மண்ணு புல் பூண்டு எல்லாத்துக்கும் பேசுறாரு. நான் மற்றவங்க யாரும் என்ன பேசுறாங்க? எந்த கட்சி பேசுறாங்க? நீங்களே சொல்லுங்க, எந்த கட்சி? பிஜேபிலாம் வந்து அவங்க என்ன மதவாதம். சீமான் ஒண்டி தான்ப்பா இயற்கையை சார்ந்து மண்ணு பூண்டு செடி புழு எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுறது. எனக்கு என்னோட ஒப்பீனியன். வாய்ப்பே இல்லை. அவங்களாம் 75 வருஷம் ஆண்டுட்டாங்க, எல்லாம் ஆண்டுட்டாங்கப்பா. அந்த அளவு மாற்றம். அவர் இப்பதான் வந்திருக்காரு. இவர் 15 வருஷம் போராடின்னு இருக்காரு. ஆனா இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இவர் தமிழ் தேசியம் சீமான், விஜய் வந்து திராவிடம் தமிழ் தேசியம்னு வராங்க. அந்த திராவிடத்தை தூக்கி போட்டு விஜய் வார்த்தை சீமான் ஏற்றுக்குவார். தளபதி ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு, ஓகேவா? நாங்கள் ஒரு மறுக்கலை வெறுக்கலை. ஆனாக்கா தமிழ்நாட்டை இப்போ ஆளுநர் தகுதி திமுக மட்டும்தான் இருக்கு. ஏண்டாக்கா கேரளா மணிப்பூர் என்ன பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாடு அமைதி பூங்கா விலகிட்டு இருக்கு. யார் காரணம்? மத்திய பிரதேச முதலமைச்சர் தான் காரணம், ஓகேங்களா? அதனால் இது பெரியார் மண். இங்கே வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்னு எஸ்சி திமுக தான் மக்களுக்காக எப்பயுமே குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இப்போ கரண்ட்டில் இருக்கிறதும் நல்லாட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. என்னென்ன தேவைகளோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. இல்லை, மக்களுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. என்னென்ன நலத்திட்டங்கள் வேணுமோ எல்லா நலத்திட்டங்களும் பண்ணியிருக்காங்க. இலவச பஸ் வசதி கொடுத்துருக்காங்க. மாதம் மகளிருக்கு பணம் போடுறதை கொடுத்துருக்காங்க. பசங்களுக்கெல்லாம் காலேஜுக்கு பயனுள்ள வகையில் மாதம் அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா இது கொடுத்துருக்காங்க. முதியோர் பென்ஷன் இருக்குது. எல்லாருக்குமே அது என்னென்ன பண்ணணுமோ மக்களுக்கு என்ன தேவையோ அதை தெரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. உதயநிதிக்கு தான் ஆதரவு கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அவர் நடிகராக பார்த்தாங்க, அவ்வளோதான். இப்போ நடிகராக பார்க்கும்போது நீங்கள் நான் எல்லாருமே போய் பார்ப்போம். ஏன்னா சினிமாவில் பார்க்குறோம், திரைத்துறையில் பார்க்கும்போது திரையில் பார்க்கும்போது வேறு மாதிரி இருப்பாங்க, நேரில் பார்த்தா வேறு மாதிரி இருப்பாங்க. அதை பார்க்கறதுக்காக போன கூட்டம் தான் நிறைய பேர் தவிர மற்றபடி கட்சிக்காகலாம். ஏன்னா அவர் இது வரைக்கும் யாருக்கும் எந்த விதமான இதுவும் செய்யலை. அவர் மக்கள் பணியில் இது வரைக்கும் எவ்வளோ பேர் இழப்புலாம் வந்திருக்கு. கொரோனா காலக்கெடு வந்திருக்கு, புயல் மழையெல்லாம் வந்திருக்கு. எந்த காலகட்டத்திலையும் அவர் இறங்கி வேலை செஞ்சதில்லை. மக்களுக்காக எந்த ஒரு நிதி உதவியும் அளித்ததில்லை. இப்போ லாஸ்ட்டாக வந்து ரெண்டு டைமாக வந்து யங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து 10th + 2க்கு வந்து மார்க் அதிகமாக எடுத்ததுக்கு மட்டும் இது கொடுத்துருந்தாரு. அதுவும் யங்ஸ்டர்ஸை கவர் பண்ணுறதுக்காக வரப்போகிற எலெக்ஷனில் வர்றதுக்காக அது வந்து ஆயுதமாக ஏதோ ஒன்று பண்ணார். அது வந்து பலன் அளிக்குமான்னு தெரியாது. ஏன்னா சின்ன பசங்கள்லாம் இன்னைக்கு பேசுவாங்க போவாங்க. ஏன்னா அவங்களுமே சிந்திச்சு பார்க்கணும். நீங்கள் நம்ம நாட்டுக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்க
நம்ம குடும்ப ஃபேமிலிக்கு என்னென்ன இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் விஜய் வந்து எந்த விதமான இதுவும் சப்போர்ட் பண்ணல. இன்னைக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவே அவரால் பார்த்துக்க முடியல. அப்படின்னும் போது நாட்டை பார்ப்பாருன்றதெல்லாம் வந்து சவாலான விஷயம்தான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாக்கே நடுவில் கொஞ்சம் பிரச்சனையாக அந்த ப்ராப்ளமாக இருந்தது. இப்போ அவர் வாங்கின காருக்கே டேக்ஸ் கட்ட முடியல அவரால். அவர் வந்து நாட்டை பார்ப்பாரான்றதெல்லாம் தெரியல. நிறைய பேர் ஊழலை பற்றிலாம் பேசுகிறாங்க. அதெல்லாம் பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா அவங்க கரெக்டான டேக்ஸே கட்ட முடியாதவங்க வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பேசுறது வேஸ்ட். அதனால் இன்றைக்கி வந்து படித்த மனுஷனுக்கு இளைஞருங்க எவ்வளோ படிச்சுட்டு படிப்பு நல்லா படிச்சுட்டு நல்லா முன்னேற்றத்துன்னு அவங்களுக்கு ஊத்தவரை எதுவுமே கொடுக்காத இருக்கிறாங்க நிறைய பேர். அதை பற்றி கவலைப்படாத வந்து மக்களை பற்றி கவலைப்படுறது ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து இளைஞர்களுக்கு நல்லா ஊத்தவரை கொடுத்தா நல்லாயிருக்கும். இவங்க வருவாங்க அவங்க வராது இல்லை. நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாத நிறைய பேர் அவஸ்தைப்பட்டாங்க. அதை பற்றி சிந்திச்சா போதும் என்னோட ரிக்வெஸ்ட். ஆதர் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் பர்சன்ட் போல பசங்க தான், இளைஞரின் பசங்க தான் தராங்க. நாங்கள்லாம் வந்து 40-45 வயசு எல்லாம் வந்து எல்லாருமே வந்து எது வரும் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து மெஜாரிட்டி பார்த்தா இந்த பசங்க தான், இந்த 18 வயசு பசங்க தான் மெஜாரிட்டி பண்ணுறது. எங்ககிட்ட வந்து ஒன்றுமே இல்லை. நாங்கள் போடுற ஓட்டு யாருக்கு போகணும் அவங்க போட்டு விட்ருவோம். இன்றைக்கி வைஸ் பர்சன்ட் இளைஞரின் பசங்க தான், அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்களோட கோரிக்கை நிறைவேற்றினா எல்லாமே நல்லது நடக்கும். பிஜேபி வராது, வாய்ப்பே இல்லை. அந்த ஒரு ஒன்றும் செய்யலை. திமுக எல்லாம் நல்லது பண்ணுறாங்க, எந்த ஒரு பிரச்சனை. விஜய் வந்து நேற்று தான் வந்தார், இன்னும் ரோட்டுக்கு வரல. அவர் வீட்டுக்குள்ளே அரசியல் பண்ண முடியுமா? மக்களுக்கு சந்திக்கணும்ல. மக்களுக்கு சந்தித்து உங்களுடைய போராட்டம் சொல்லு, போராட்டம் பண்ணு. நீ பண்ணி ஊர்லேருந்து அரசியல் பண்ணால் யார் ஏற்றுப்பாங்க? ரோடுக்கு வெளியே வா, வந்து ரோட்டில் சொல்லு, மக்களுக்காக போராடு, ஏற்றுப்பாங்க. நீ எதுவும் நான் தான் வந்துடுவேன், நான் தான் எப்படி வந்துடுவேன்? திமுக நீ எல்லாமே செய்கிறாங்கல்ல, எந்த குறையில் மக்கள் நல்லா தானே இருக்காங்க. பஸ்ஸும் ஃப்ரீயாக போகுது, மகளிர் உரிமை தொகை அனைத்தும் செய்கிறாரு, கேட்காத்தையும் செய்கிறாருல்ல முதலமைச்சர். ஆனால் இப்போ 2026 நிறைய பேர் போட்டி போட்டு. ஆமாம், இதில் யார் எந்த தலைவருக்கு, அதாவது ஸ்டாலினோ எடப்பாடியோ சீமானோ இல்லை விஜயோ இல்லை அண்ணாமலையோ, இதில் யார் நல்லா எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க? ஒரே ஆள் ஸ்டாலின் நோடி தான் சார். அவர் தான் இந்த இந்தி இது எல்லாத்தையும் எழுத்து கேள்வி கேட்குறாரு. அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். 2026 மறுபடியும் எந்த கட்சி ஆட்சி வருது? டிஎம்கே தான் வரும். எந்த காரணத்துக்கு? காரணம் மற்ற யார் வெயிட்டாக இல்லைங்களே. டிஎம்கே மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க மக்கள்? குறிப்பாக வந்து ஒரு பெண்களுக்கு அந்த இலவச பஸ்ஸு மாதம் 1000 ரூபா அந்த மாதிரி நலத்திட்டம், அந்த பெண்களுக்கு கல்வித்தொகை, மாணவர் கல்வித்தொகை இதெல்லாம் கொடுக்குறாங்க. ஏதாவது 2-3 மினிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சார். மற்றபடி எல்லாமே பொலைட்டாக தானே பேசுகிறாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை, நான் கூட எந்த கட்சியும் சேராதவன் தான். இருந்தாலும் இந்த தடவை உதயசூரியன் தான் ஓட்டு போடுவேன். அப்படி இல்லை சார், எங்கள் அப்பா எனக்கு சொத்து வச்சா அந்த சொத்து என் பேரில் தான் எழுதுவார். உங்கள் பேர்லேயே என் பேரில் மற்ற பேர் எழுத மாட்டார். புரியுதுங்களா? கஷ்டப்பட்டு கட்சியை வளர்க்குறாங்க. அதனால் வேறு சொல்கிற மாதிரி தலைவர் யாரும் இல்லைங்களா? கிடையாது. இருந்தாலும் ஜனங்க ஓட்டு போடுறாங்கல்ல. ஜனங்க இன்றைக்கி அகேன்ஸ்டாக ஓட்டு போட்டால் மாற வேண்டியது தான். ஜனங்க போட மாட்டேன்றாங்கல்ல. ஜனங்க அவங்களை பிடிச்சி தானே போடுறாங்க. ஆனால் அவங்க தான் வருவாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் நேரடியாக பேசுகிறாரு. எல்லா இடத்துலையும் எல்லாரையும் நேரடியாக பேசி இது பண்ணுறாரு. இன்றைக்கி மார்க்கெட்டு பர்சன்ட் வந்து நேரடியாக பேசுகிறேன் சார். அவர் அரசியல் வந்தார் எப்படி பேச நமக்கு தெரியாதுல்ல. இதே விஜயகாந்த் அப்படி தான் சொல்லியிருந்தாரு. என் மக்கள் என்ன இது சொன்னார். கட்சியில் அவர் யாரையுமே இது பண்ணல. அவரு புதுசாக இது அப்படி தான் இருக்கும். எதுவுமே எது செயல்படுறது எதுவுமே சொல்ல முடியாது. வார்த்தை வருதுன்னு எது வேணாலும் பேசிட்டு போய்க்கினே இருக்கலாம். ஆனால் செயல்படுத்துறதுன்னு தெரிய முடியும். சரி, ஓகே, நன்றி. 2025 இப்போ வருது. ஆமாம். இப்போ 2026 எலெக்ஷன் வரப்போகுது. ஆமாம். இதில் வந்து 2025 மக்களுக்காக நிறைய பேர் கட்சியில் வந்து குரல் கொடுத்துட்டு இருப்பாங்க. நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்ட்டு. அது யார் வந்து நல்ல குரல் கொடுக்குறது? அதாவதுங்க, இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு எல்லாருமே குரல் கொடுக்கறதுக்கு ஆள் ரெடியில் தான் இருக்கிறாங்க. குரல் கொடுத்துட்டா மட்டும் போதாது, செயல்முறையில் பார்க்கணும்னு சொன்னாக்கா எல்லாருக்கும் வந்து ஒரு சில பெரிய உச்சகட்டமான வசதிகள் இருக்கணும், திறமை இருக்கணும். இவை அனைத்திலும் முற்றுமா இருந்தால் தான் எல்லாமே கையாள முடியும். இப்போ இருக்கிறது ஒரே ஆள் எல்லாத்திலும் தோல்மையானாக்கா அது டிஎம்கே தான். டிஎம்கே அப்புறம்னு சொன்னாக்கா எடப்பாடி தான். இதுக்கப்புறம் யாருமே வந்து ஸ்டெடியாக செயல்படுத்த முடியாது.
பிஜேகே வராது. பிஜேக்கு வருது வரலன்றதெல்லாம் நமக்கு அது தெரியாதுப்பா. இப்போ வந்து கவர்மெண்ட்டை நடத்துறதுக்கு வந்து ஒரு இதுவாக நடத்தணும்னா ஒன்று டிஎம்கே, டிஎம்கே. அதுக்கப்புறம்னாக்கா ஏடிஎம்கேனாக்கா அவங்களோட சேர்ந்து தான் செய்ய முடியும். இப்போ வந்து தளபதி டிவிக்கேன்னு வராங்க. ஆமாம், அது தளபதி டிவிக்கே டிவிகேன்றது எனக்கு வெற்றி புரியல. கழக விஜயகதா விஜய் வராரு. அவங்கெல்லாம் வர்றாங்க சார், வாங்க. இண்டிவிஜுவலாக கவர்மெண்ட்டை நடத்த முடியாது. இண்டிவிஜுவலாக கவர்மெண்ட்டை நடத்தலைனாக்கா அதில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. யார் நல்லவனோ கெட்டவனோ ஒருத்தர் இண்டிவிஜுவலாக செஞ்சிருந்தானே அது நல்லா இருக்கும். ஒரு துறையில் 2 கத்தி போகாத, ஒரு கத்தி தானே போகும். ஒரு கத்தி வேண்டிய துறை தான் நம்ம தேர்வு பண்ணணும். அதனால எனக்கு வேண்டியது ஒரே கட்சி தான் இருக்கு. அது எந்த கட்சியாக கூட இருக்கட்டும். அது டிஎம்கேவா ஏடிஎம்கேவா ஓகே. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல யாரோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்பீச்சுன்னு பார்த்தீங்கன்னா சீமான் தான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஸ்பீச்சு, அவர் சொல்கிற திட்டங்கள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் நம்ம தமிழர்களுக்கு ஏற்றாப்புல இருக்குது. பட் அதை நடைமுறைப்படுத்துவாரா அப்படிங்கிறது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதை அவர் நடைமுறைப்படுத்தணும், படுத்திட்டாருன்னா நல்லாயிருக்கும். பட்டு சான்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிவிகேக்கு தான் அதிகமாக இருக்குது. ஏன்னா மெஜாரிட்டி டிஎம்கே. நம்ம ஊரில் என்ன வளம் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணோம். அது பண்ணாமல் நம்ம இப்போ விஜய் வராருன்னா அவர் ஆக்சுவலாக டிஎம்கே ஏடிஎம்கேவோட இதை தான் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராரு. ஏன்னா அப்படி பண்ணால் தான் நம்ம ஊரில் அரசியல் பண்ண முடியும். ஒருவேளை தெவுச்சைக்கு அப்புறம் வேற மாதிரி கொண்டு போகலாம். என்ன நாட்டில் 3 சிங்கம், அதில் புரட்சி தலைவர், கேப்டன், அப்புறம் நம்ம தளபதி. அது கெடா குட்டியார். அது எப்படியானாலும் வந்துடும். என்ன ஸ்டேடியத்தில் ஃபுட்பால் மாதிரி தமிழ்நாட்டை ஆக்கிட்டாங்க. ஒன்று அடித்தா டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. இப்படியே தான் நாடு ஓடிட்டே இருக்கு. நாடை என்ன இவங்க கையிலே எழுதி கொடுத்துட்டோம். அடுத்தது தளபதி இறங்குவார், அவர் கோல் அடிப்பார், ஜெயிப்பார், கப்பு நிச்சயம். என்ன தேன் பறிக்கணும்னா ஈங்களை தொடுத்தி தானே ஆகணும். அந்த மாதிரி அடைக்கட்ட தேனெல்லாம் அசால்ட்டை பறிக்க முடியாது. அந்த ஈகளை துரத்தி தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அரசியலுங்கிறது சர்வசாதாரணம் இல்லை. அதை கஷ்டப்பட்டு அவர் வருவார், நல்லது செய்வார், அந்த நம்பிக்கை இருக்குது.